ஆர்ஜவம் என்றால் என்ன? ஆர்ஜவம் என்ற தெய்வீக லட்சணத்தை வளர்த்துக் கொள்வது எப்படி? ஞானேஸ்வரியில அத்தியாயம் 16ல ஸ்லோகம் 1ல சொல்லப்பட்ட கடைசி தெய்வீக லட்சணம் ஆர்ஜவம். ஸோ அது ஞானதேவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத படிச்சுட்டு அதை நம்ம அப்படியே குழந்தை எதுவானாலும் அதற்கு நன்மை செய்யும் தாயின் முளைப்பால் போலே பல பிராணிகளிலும் வியாபித்திருக்கும் சைதன்யம் போலே பிராணி என்று ஒன்று இருந்தால் போதும் இது எவ்வளவு கெட்டதாக இருந்தாலும் அதன் மேல் பிரீத்தி பாராட்டி இருத்தலே ஆர்ஜவம் ஆகும். சரியா? சிம்பிளா முடிச்சிட்டாரு. ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து ஆர்ஜவத்தை நமக்கு 13வது அத்தியாயத்துல ஞான லட்சணங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுலயும் நான் படிச்ச வரைக்கும் திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமா அன்பு காட்டு. டோன்ட் ஃபைண்ட் எனி டிஃபரன்ஸ். அந்த வேஷம்ங்கிறது நமக்கு மாய விளையாட்டுக்காக ஒருத்தன் நல்லவனா இருப்பான், ஒருத்தன் கெட்டவனா இருப்பான், ஒருத்தன் குடிகாரனா இருப்பான். தட் டசன்ட் மேட்டர். யார் எப்படி வந்துட்டு போட்டோம். பட் உனது அன்புல எல்லளவும் குறை இருந்துடக்கூடாது. எல்லாத்தையுமே ஈக்குவலா உன்னுடைய லவ் வந்து ஈக்குவலா போய் சேரும். ஸோ திஸ் இஸ் தி மேஜர் பாயிண்ட் வந்து இந்த ஆர்ஜவத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது. சரியா? அப்போ பர்டிகுலரா என்ன இன்சிஸ்ட் பண்றாரு அப்படின்னா, கெட்டவனாக இருந்தாலும்ன்ற பாயிண்ட் நல்லாவே இன்சிஸ்ட் பண்றாரு. இருந்தாலும் நீ வந்து ஈக்குவலா லவ் காட்டு அப்படிங்கிற பாயிண்ட் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றாருன்னு வச்சுக்கோமே. ஸோ சரி, இப்போ ஓகே, சூப்பர் சூப்பர் டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் நீங்களே அடிக்க தள்ளிட்டீங்க. இது எல்லாமே கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு அமேசிங்கா இருக்கு. நான் எப்படி கல்டிவேட் பண்றது அப்படிங்கறத நம்ம மெயினா பார்க்கணும். சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏக்நாத் எக்ஸாம்பிள். ஸோ அவன் மேல 108 தடவை துப்பிட்டு இருக்கான். பட் ஸ்டில் அவருக்கு வெறுப்புங்கிறது சுத்தமா வரல. அவன் தன்னையே ரியலைஸ் பண்ணக்கூடியவருக்கு சுயமாக ரியலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவர் பொறுமை மட்டுமே காத்திருந்தார் அப்படிங்கிறது. ஸோ தன் தந்தை அவனை கொல்வதற்காக எவ்வளவு முயற்சி பண்ணினார். ஆனா கடுகளவு கூட அப்பா மேல கோபமே வரல. முழுமையான பிரேமை மட்டும்தான் இருந்தது. இறுதியில் இறைவனிடத்தில் என் அம்மாவுக்கும் மோட்சம் கொடு என்று அவன் விண்ணப்பிக்கின்ற அளவிற்கு அவனது அன்பை காட்டினான் அப்படிங்கிற விஷயத்த கூட்டிட்டு காட்டியிருந்தேங்க. நம்ம காந்தியடிகள் லேட்டஸ்டா வெள்ளை அடிக்கிறான். அடி வாங்கிட்டு ஆனா கொஞ்சம் கூட அவன் மேல துவேஷமே இல்லாம நம்ம சுதந்திரத்துக்காக போராடணும் அப்படின்னு கத்துக் கொடுத்த அந்த காந்தியடிகளை எக்ஸாம்பிளா காட்டினீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்ல இது பக்தர்கள் லைஃப்ல பிளஸ் லேட்டஸ்டா அந்த காந்தியடிகளின் லைஃப்ல அஹிம்சா தத்துவத்தை வலியுறுத்தினார் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது கேட்கறதுக்கு அமேசிங்கா தான் இருக்கு. பட் ரியல் லைஃப்ல பிராக்டிக்கலா கொண்டு வர முடியுமா? எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இது எப்படி, இஸ் இட் சோ ஈஸி கல்டிவேட் பண்ண முடியுமா? ஏன்னா நான் தான் சொன்னேனே, ஏங்க நீங்க ஒன்னஸ் ஃபீல யாராவது ஒருத்தர் டெவலப் பண்ணு அப்படிங்கிறீங்க. நாங்க எங்க என் உறவுகள் கிட்டயே கணவனோ மனைவியோ குழந்தைகளோ நெருங்கிய நண்பன்கிட்டயே என்னால லவ் காட்டி ஜெயிக்க முடியல. நீ என்னடான்னா கெட்டவன்கிட்ட ஈக்குவலா லவ் காட்டுன்னு, கெட்டவன் நல்லவன்கிட்டயே நான் லவ் காட்டல, கெட்டவன்கிட்ட போயிட்டு எங்க காட்டுறது அப்படிங்கிற சந்தேகம் எழலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. இஃப் யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் நாலேஜ் ஆஃப் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது கண்ணனின் கீதையை புரிந்திருந்தால் ஞானேஸ்வரியை படித்தவனுக்கு அது கஷ்டமே கிடையாது என்பதுதான் உண்மை. ஓகே, அதுல ஈஸியஸ்ட் அண்ட் பெஸ்ட் டெக்னிக் வந்து அப்கோர்ஸ் கிருஷ்ணா ஃபீல் தான். அதை கண்டிப்பா நான் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஆஃப்டர் ஆல் இது மாயான்னு புரிஞ்சுக்கணும். எங்களுடைய எவ்ரி டே நான் குட் மார்னிங் மெசேஜ்ல நான் வந்து மாயைன்னு புரிந்துகொள் நான் சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா லைக்ஸ் டிஸ்லைக்ஸே வராதுப்பா. அவன் ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு வேஷத்துல வர்றான், இவன் ஒரு வேஷத்துல வர்றான். பரவாயில்ல, வாங்க வந்தா தானே விளையாட முடியும் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு மாயான்ற புரிஞ்ச அடுத்த செகண்ட் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். அதையும் கிருஷ்ணமாயான்னு புரிஞ்சுட்டா அப்படின்னா இறைவனே இந்த மாயையை நடத்துகின்றான், அவனே எல்லா விஷயத்தையும் வர்றான்னு புரிஞ்சுக்கிட்டா அது வேற லெவல். சரியா? So therefore I am always insisting that will tremendously help you. ஏன்னா ரூட்டே வேற எடுத்துடுறாங்க. ஏன்னா ஈகோ எங்க இருந்து முளைக்கும்? இந்த மாயா பிரபஞ்சத்தை நீ உண்மை என்று நினைக்கும் போது மட்டும்தான் அகங்காரம் நான். ஆனா
எப்போ இந்த உலகம் மாயைன்னு புரிஞ்சுக்கிறியோ அந்த சேம் மொமெண்ட் இந்த பாடியை நான் பாடி இல்லைன்னு புரிஞ்சுப்ப. இட்ஸ் அ மாயா. அட் எனி டைம் இட் வில் கோ. நான் இந்த மாயையை கடந்தவன், முக்குணங்களை கடந்தவன். முக்குணங்கள் என்பது வேஷத்திற்காகத்தானே தவிர குணங்கள் உண்மை அல்ல. குணாதீதன் நான் என்ற இந்த எல்லா பாயிண்ட்டுமே இந்த மாயா ஃபீல்ட்ல ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரென்தன் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. கிருஷ்ண மாயான்னு சொன்னா இன்னும் வேற லெவல்ல நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆயிடுது. அந்த ஃபீல்ட்ல இருந்துட்டு நீங்க ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரேன். சரியா? எனக்கு ஒருத்தர் அடிக்கடி மெசேஜ் பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நேத்தும் பண்ணிட்டாரு. வழக்கம் போல அவருடைய அந்த டெய்லி டெய்லி நான் வந்து மெசேஜ் அனுப்புறேன்னு நீங்க கோச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மெசேஜ். திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்றாரு? இந்த கொடுமைக்காரர்களை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கோடிட்டு காட்டுறாரு. ஒரு போலீஸ்காரன் ஒருத்தனுக்கு கொஞ்சம் தயை காட்டினா கடைசி அவனை வந்து போட்டு கழிச்சான். அவன் ரூடா வந்து அவனை ப்ராப்பரா தண்டித்து இருந்தான்னா இப்ப போலீஸ்காரன் உசுறு போகாம இருந்திருக்கும். இப்ப நீங்க லவ் காட்டுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு கொஞ்சம் தான் இறக்கத்தை காட்டினா கடைசியில அவனை போட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் தான் அவர் நிறைய அடிக்க தள்ளுறாரு. ஸோ இந்த வேர்ல்டுல உட்காந்துக்கிட்டு தவறு பண்ணவங்களை தண்டிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்க எக்ஸிஸ்ட் பண்ணாம எல்லாம் இறை திட்டத்தில் நடக்கிறது, இறைவன் சட்டத்தில் நடக்கிறது, இறைவனின் லீலை என்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனைவரையும் நேசியுங்கள் நேசியுங்கள்னு சொல்றீங்களே அப்படின்றதுதான் அவருடைய அவருடைய ஒரு வாதமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய ஃபீல்ட் என்ன பண்ணிட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பிளே ஃபீல்ட்ல குற்றத்திற்கு துணை போக நாம சொல்லவே இல்லை. ஞானதேவரும் எங்கேயுமே சொல்லல. ஆனால் குற்றத்தை நீ எதிர்கொண்டு சந்திக்கும் போது அங்கே அன்பு மிஸ் ஆறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இப்ப நமக்கு ரெண்டு கோல் நான் அடிக்கடி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். The first goal is the primary goal which is to maintain the love. அனைவரையும் நேசிக்க வேண்டும், இந்த உலகத்தை மாயை என்று பார்க்க வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் இருக்க வேண்டும். இது வந்து நமக்கு பிரைமரி கோல். சரியா? செகண்டரி கோல் இந்த விளையாட்டுல நான் வந்து ஆடுறது. சரியா? நான் எடுத்துக்கொண்ட ரோலை வந்து நான் பிளே பண்றது. அப்போ லவ் மிஸ் பண்ணாம இருக்கிறது பிரைமரி கோல், மிஸ் பண்ணாம விளையாடுறது செகண்டரி கோல். இந்த ரெண்டுல எதுங்க முக்கியம்? நான் அடிக்கடி உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றது என்ன? செகண்டரி மிஸ் ஆனாலும் பரவாயில்லடா, பிரைமரிய மிஸ் பண்ணிடாது அப்படிங்கிறார். இப்ப அவருக்கு என்ன தோணிடுது? நான் எனக்கு மெசேஜ் பண்றவரு அவருக்கு பிரைமரி தெரியல, செகண்டரி தான் முக்கியமா தெரியுது. ஒருத்தன் தவறு பண்ணிட்டு இருக்கான்னா தட்டி கேட்கணும். தட்டி கேட்கறது சரிப்பா, என்ன மனோ பாவத்துல கேட்கிற, என்ன மனோ நிலையில கேட்கிற, அவனை வந்து ஒரு வெறுத்து அவனை வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு வெஞ்சியன்ஸ் ஃபீலிங்ல அவனை நொறுக்கணும், அவன் பழிக்கு பழி வாங்குற உணர்ச்சி, அதெல்லாம் வந்து ஞானமே ஆகாதே. சோ இந்த செகண்டரி ஆஸ்பெக்ட் குள்ள போகும் போது பிரைமரி மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் லவ் எல்லாம் வேணாங்கிற. அப்ப லவ் எல்லாம் நல்லவனுக்கு மட்டும் தானா? கெட்டவனுக்கு லவ் கிடையாது. அதுக்காக தான் ஆர்ஜவம் இருக்காரு. எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் ஈக்குவலா லவ் காட்டுன்றதை இன்சிஸ்ட் பண்ணணும்ல, வேண்டி இருக்குல்ல. சோ தேர்ஃபோர் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, லவ் மிஸ் பண்ணக்கூடாது என்பது பிரைமரி கோலுங்க. அந்த கோல் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட நீங்க ட்ரை பண்ணுங்க. செகண்டரி நான் அவர்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் சொல்றேன், நாங்க வந்து தவறுக்கு துணை போங்கன்னு நான் சொன்னதே இல்லையே. தவறை எதிர்க்கணும்னு தானே பேசிட்டு இருக்கேன். பட் லவ் மிஸ் பண்ணாம அதை பண்ணுங்கன்னு தானே எக்ஸ்ட்ரா சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, பூபதி அண்ணா மெசேஜ்ல இன்னும் அந்த இது கூட வராது. இன்னைக்கு முந்தா நாள் மெசேஜ கோட் பண்ணி தான் அவர் கேட்கிறாரு. அது எல்லாம் இறைவன் திட்டப்படி நடக்கிறது என்று நீ பாட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரா? அது எப்படிங்க போக முடியும் அப்படின்னு அவர் பதறி போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபேக்ட். பாரஜவத்தினுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் ஆல் இதை மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா வெரி ஈஸின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரகலாதன் கதையை பார்க்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணா சொல்லவே வேணாம். அவன்கிட்ட அவ்வளவு துன்பங்கள் கொடுக்கிற வகையிலே 100 முறை திடிக் கொண்டிருக்கின்ற சிசுபாலனுக்கு 100 முறை கொடுத்து ஒரு வேற லெவல் லவ், 100வது முறை மோட்சத்தை கொடுத்தது வேற லெவல் லவ். சோ இதெல்லாம் 100% பெரிய மகான்களால மட்டும்தான் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கறதெல்லாம் ஒரு மனகட்டியும் கிடையாது. ப்ரொவைடட் இது கிருஷ்ணமாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி அப்படிங்கிறது தான் மெயின். ரெண்டாவது இங்க நான் இன்னொன்னு இன்சிஸ்ட் பண்ணது என்னன்னா, உங்களுடைய ஏன்னா குற்றத்திற்கு துணை போகக்கூடாது, எல்லாம் சரியா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஓகே தான். ஆனா குற்றம் புரிபவர்களை வெறுத்து விடக் கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அது பிரைமரி சைட்ல எல்லாம் வருது.
அப்போ நீ குற்றம் செய்யாமல் இரு. அடுத்தவர்கள் குற்றம் செய்யும் போது அதை எதிர்த்து நீ கண்டிக்கலாம். ஆனாலும் அன்பு மிஸ் ஆகிவிடக் கூடாது. ஏன்னா மோர் சான்சஸ் வேர் வி மிஸ் லவ்னா, ஏன்னா மத்தவங்க கிட்ட நீங்க லவ் மிஸ் பண்ணாம இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. குற்றம் கெட்டவர்கள்னு நீங்க ஃபீல் பண்ற இடத்துல, உங்களுக்கே கெடுதல் பண்ற இடத்துல, அந்த மாரி இடங்கள்ல தான் ரொம்ப ஈஸியா நமக்கு வெறுப்பு வந்துடும். லவ் காணாம போயிடும். எப்ப நீ அந்த இடத்துல ஜெயிச்சிட்டியோ, அப்ப நீ எல்லாத்தையும் ஜெயிச்ச மாரி தானே. நமக்கு எப்பயுமே அந்த மாரி எக்ஸ்ட்ரீமா போனா தானே நம்ம வந்து ஈஸியா 90 மார்க் ட்ரை பண்ணா 10 மார்க் ஈஸியா கிடைச்சிட்டு போகுது. அதனால இந்த ஆர்ஜவம் என்பது ரொம்ப 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 முக்கியமான குவாலிட்டி. இதுல சொல்லப்பட்ட விஷயம் ரொம்ப ஈஸி. கெட்டவனையும் நேசி என்று சொல்லியிருக்கிறார் என்பதற்காக அவனுக்கு துணை போயிட்டு அவன் கெட்ட விஷயத்துக்கு அனுகூலமாக இருப்பது என்பது தண்ணி அடிக்கிறவனுக்கு தண்ணியை ஊத்தி குடுக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அவனுக்கு நன்மை செய்வதுன்னு அர்த்தம். தாயின் முலைப்பால் கெட்டவனுக்கும் நல்லவனுக்கும் நன்மை மட்டும் தான் செய்கிறது. ஒரு டாக்டர் வந்து திருடனைக்கும் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துறாரு, நல்லவனுக்கும் ஆபரேஷன் பண்ணி காப்பாத்துறாரு. டாக்டர் பண்ணது 2 பேருக்குமே நல்லதுதான். பட் அத அவன் தப்பா எடுத்துக்கிட்டு அவன் என்னமோ பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதுனால நீங்க டாக்டர குறை சொல்ல முடியாது. இவன பொறுத்தவரைக்கும் இவன் டியூட்டி நன்மை செய்கின்றான். இத நல்லா வந்து ஆப்பரேட் பண்ணி விட்டு, இவன நல்லா தேத்தி இவன் 4 பேருக்கு வந்து திருடட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆப்பரேஷன் பண்றான். பண்ணும்போது என்னுடைய இன்டென்ஷன் எல்லாமே இவன் நன்றாக இருக்க வேண்டும். இவன் நலம் வாழ வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பண்றீங்க. அப்போ நீங்கள் ஒருவருக்கு ஒரு ஒரு விஷயம் செய்யும்போது, அவன் நலம் வாழ வேண்டும்ன்ற ஃபீலிங்ல நீங்க செய்யுங்க. அது மீறி அத தப்பா எடுத்துக்கிட்டு அவன் தப்பு பண்றான்னு அது செகண்டரி. ஆனா உங்களுடைய இன்டென்ஷனே 100% எப்படி இருக்கணும்னா, அவனுக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அவன் கெட்டவனா இருந்து போட்டும். அந்த கெட்டவனுக்கு நீங்கள் அனுகூலமாக இருப்பது என்பது நன்மை செய்வதாக இருக்க வேண்டும். இதற்கு உடந்தையாகி அகங்காரத்தை அதிகரித்து அவனை கெட்டுப் போகுவதற்காக நீங்கள் அனுகூலமாக இருத்தல் என்பது அர்த்தம் கிடையாது. எல்லோரையும் நேசித்தல் நேசித்தல் அப்படி அதனாலதான் எக்ஸ்ட்ரீமா அவர் சொல்லிட்டாரு. விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் பாவம் இல்லைன்னு ஏன் சொன்னாரு? இந்த மாதிரி இடங்கள்ல கன்ஃபியூஷன் வரும் அப்படிங்கிறதுக்காக. சோ லவ் மிஸ் பண்ணாத, ஏற்றத்தாழ்வு பார்க்காத, பிரீத்தியோட பிரேமையோட அடிக்கிறதும் அன்புன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? நகுதர் பொருட்கண்டு நட்பு மிகுதியின் கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டே நட்புன்னு வள்ளுவர் சொன்னார். சோ தேர்ஃபோர் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ. என்னது எல்லாரையும் போய் நேசிக்க சொல்றாரு. கெட்டவனை எப்படி நேசிக்க முடியும்? கெட்டவனுக்கு எப்படி அனுகூலமா இருக்க முடியும்? ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க. இஃப் யூ ஹேவ் தி லவ் இட் இஸ் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ங்க. ஒரு தாய் தன் குழந்தையிடம் தவறு செய்யும்போது அன்போடு தண்டிக்கிறாள் இல்லையா? தாய் என்ன தாங்க என்ன பண்றது? எக்ஸாம்பிளே கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்ய சொல்றேன். சரியா? சோ வித்தவுட் மிஸ்ஸிங் தி லவ் யூ கேன் ஆக்ட். சரியா? அது எவ்வளவு கெட்டவர்களா இருந்தாலும் சூப்பர்வா நம்மளால அன்பு காட்ட முடியும் என்ற கடினமான காரியமே அல்ல. சுலபமான காரியம் தான். ஈஸி டெக்னிக் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா ஃபீல். இல்ல நான் ஒரு டெக்னிக் சொல்றேன். சேலஞ்ச் எடுத்துக்கணும். என்ன சேலஞ்ச் எடுத்துக்கணும்னா, அதாவது எனக்கு தொந்தரவு பண்றவங்க, எனக்கு கஷ்டத்த குடுக்குறவங்க, கெட்டவங்க மேல எனக்கு பிரேமை அதிகரிக்கணும். எல்லா ஏற்கனவே நல்லா தான் இருக்காங்க. அவங்க பியூர் லவ்ல தான் இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட ஒண்ணும் நான் பிரேமை காட்டணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் தே ஆர் பேட்லி இன் நீட் ஆஃப் தட் இல்லையா? இவங்களுக்கு தான் ஆல்ரெடி இருக்குல்ல பிரேம. இப்ப பிரேமை இல்லாதவனுக்கு தானடா பிரேம காட்டணும். சோ அந்த ஒரு ஃபீலிங்க டெவலப் பண்ணினா கூட, ஆஃப்டர் ஆல் இட்ஸ் லைக் மாயாங்க. சேலஞ்சிங்கான கேம் தானே நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட கூட கெட்டவர்களை நேசிக்க நீங்கள் முயன்றீர்கள் என்றால், கெட்டவர்களுக்கு துணை போவதல்ல, கெட்டவர்களை நேசித்தல் என்பது சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். கண்டிப்பாக அது ஞானத்திற்கு மிக விரைவான ஒரு பயணத்தை கொடுக்கும். ஏன்னா இது வெல்கம் தி டிஃபிகல்டீஸ் மாதிரி. நீங்க பாருங்களேன் கடைசியில எல்லா தெய்வீக லட்சணத்திலும் எல்லா பாயிண்ட்டுமே டிஃபிகல்டீஸ்ல வெல்கம் பண்ண சொல்ற மாதிரி. என்னென்ன பாயிண்ட் சுவாத்தியாயால பார்த்தோம். இது சுவாத்தியாயா ஃபுல்லாவே வந்து நீங்க வந்து மனனம் பண்ணும்போது நீங்க டிஃபிகல்டீஸ வெல்கம் பண்ற மாதிரி மனனம் பண்ணியிருந்தீங்கன்னா சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தபஸ் வேற லெவல்ல வெல்கம் தி டிஃபிகல்டீஸ் சொல்லியிருந்தாரு. திருப்பி ஆர்ஜவமா அதுதான் சொல்லியிருக்காரு. மிகவும் கஷ்டம்லாம் இல்ல. நீங்க இந்த லவ்வோட பார்த்தீங்க அப்படின்னா, அது கஷ்டமாவே தெரியாது. அப்படி ஒரு ஃபீலிங்க டெவலப் பண்ணிக்கோங்க. வெல்கம் தி டிஃபிகல்டீஸ்னா என்ன? கெட்டவர்களை நேசிப்பேன் அப்படிங்கிறத வைராக்கியமா எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா ஆர்ஜவத்துக்கு வந்துடலாம் என்று சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கின்றேன்.